நான் 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நெறைய பேர்ட்ட கதை சொல்லியிருக்கோம். நெறையா முயற்சி பண்ணியிருக்கோம். நெறைய ப்ரொடியூசர்ட்ட போயிருப்போம். பட் அதில நெறையா தள்ளி தள்ளி போயிருக்கோம். அப்புறம் கேட்கலான்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதான் பிக் திங்ஸ் ஹேப்பன் சடன்லி உடனே நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நான் விஜய் சார்ட்ட போய் கதை சொன்னேன். கதை சொன்ன உடனே எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. அந்த 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 ஒரு 2 1/2 மணி நேரம் கதை கேட்டிருப்பாரு. 2 1/2 மணி நேரம் கதை கேட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல வேற என்ன ஒர்க் பண்றீங்க? வேற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் கேட்டாரு. அது கேட்டுட்டு நான் ஓகே நான் படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சதீஷ் தான் எனக்கு அங்க அனுப்பிச்சு வச்சாரு. ஸோ அங்கேருந்து படம் ப்ரொசீட் ஆகி வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரொடியூசர் சார். தேங்க்ஸ் சார். அப்ப நான் கேட்டதெல்லாம் நெறையா குடுத்தாரு. கேட்கறத தாண்டி நெறையா குடுத்தாரு. படத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் சதீஷ் படத்தோட ஹீரோ. ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட் எனக்கு. நான் ரொம்ப வருஷமாவே ஃப்ரெண்டு. சரி ஒரு ஹீரோவா ஆயிட்டாரு அவரும். சரி ஒரு ஹீரோவா படம் பண்ணலாம்னு சொல்லி பேசி ஒரு முடிவெடுத்தோம். முடிவெடுத்து இந்த கதைய ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணோம். ஃபைனலைஸ் பண்ணோனே அவருக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே. தேங்க்ஸ் ஃபார் சதீஷ் ஃபார் கிவிங் மீ த டேட்ஸ் அண்ட் ஆக்டிங் இன் மை மூவி. அடுத்தது யுவா. நானும் அவனும் மாஸ்டர்ல ஒர்க் பண்ணோம். நான் டைரக்ஷன் சைடுல ஒர்க் பண்ணேன். அவன் சினிமாட்டோகிராஃபி சைடில் ஒர்க் பண்ணான். அதான் அந்த படம் இந்த மாதிரி ப்ரொடியூசர் கிட்ட கிடச்சிருச்சு ஓகேன்ன உடனே நான் அடுத்த கால் பண்ணது அவனுக்கு தான். கால் பண்ணி டேய் நம்ம படம் பண்ணுறோம்டா அப்படின்னேன். என்னண்ணா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான். ஆமாண்டா நம்ம படம் பண்ணுறோம் நீ வா நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கதை கேட்டான். ஆப்வியஸ்லி அவன் தான் படம் பண்ணுறான் அப்படின்னும் போது அவன் எந்த கதைனாலும் ஓகே தான் சொல்ல போகிறான் அவன். பட் அந்த கதை கேட்டால் அவனுக்கு நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது சொன்னான். அதுக்கப்புறம் அவன் அதுக்கு ஒன்று இம்போர்ட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தான். நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் என் ஃப்ரெண்டு என் படத்தோட அசோசியேட் டைரக்டர் அபிலாஷ். அவன் தான் இந்த கதையில் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பத்துலேருந்து. ஃபஸ்ட்டு நானும் அவனும் பேசும்போது ஒரு திருட்டு கதை எழுதலாம், ஒரு ஹைஸ்ட் பற்றின படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். எனக்கு சதீஷ் தான் ஹீரோன்ற போது ஓகே ஒரு திருட்டு கதை எழுதலாம், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இல்லை அது அந்த அர்த்தத்தில் இல்லை. சதீஷை வச்சு இது வரைக்கும் பண்ணாத ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு ஒன்று எடுத்து அது பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சோம். அப்புறம் ஜியாகிரபியாக யோசிச்சோம் எங்கே போய் கொள்ளையடிக்கலான்னு. இது வரைக்கும் கொள்ளையடிக்காத இடமா இருக்கணும். நகைக்கடை, துணிக்கடை, அந்த மாதிரி காலேஜ், பேங்க், அந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்த இடமா இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சு நானும் அவனும் தான் ரொம்ப யோசித்தோம். யோசிக்கும் போது நான் அவன்கிட்ட கேட்டேன் எது கொள்ளையவே நான் ஒன்றுனா சொல்லிட்டே இருந்தேன். நான் இல்லைடா வேணாண்டா நான் கேட்டேன். சரி கொள்ளையை அடிக்க முடியாத உடனே ஒன்று இருக்கணும்டா அது எதிரா அப்படின்னு. இப்போ ஏர்போர்ட்லாம் போய் கொள்ளையடிக்க நீ போய் அடி அப்படின்னாம அப்போ தான் சரி அப்போ ஓகேடா ஏர்போர்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏர்போர்ட்லாம் கொள்ளையடிக்க முடியாதுடா அப்படின்னா இல்லைடா அப்போ அடிக்கிறோம் நம்ம, அதுக்கு எழுத ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டது அவன் தான். அதுக்கு தேங்க்ஸ் மச்சான். அடுத்தது என் படத்தோட எடிட்டர் சித்தார்த். எனக்கு மேலே நிறைய நேரம் உழைச்சிருக்காரு அப்படின்னா ஆப்வியஸ்லி டேரக்டர் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க, அசல் டேரக்டர்ஸ் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க. எனக்கு மேலே படம் ஃபுட்டேஜ் ரெடி ஆனதுலேருந்து எனக்கு மேலே அந்த படத்தை பார்த்தது, எனக்கு மேலே நிறைய உழைச்சது, டே அண்ட் நைட்டாக இருக்கட்டும். நான் கூட சம்டைம்ஸ் ஆஃபீஸ் போகாமல் ஃபோன்லேயே கூட வேலை நடக்குதா இல்லைன்னு கேட்டுப்பேன். எனக்கு மேலே நிறையா உழைச்சது சித்தார்த் தான். நல்லாவும் உழைச்சிருக்காரு. தேங்க்ஸ் இது. அப்புறம் நடித்த நடிகைகள் அப்புறம் சிம்ரன் அவங்க ஆடிஷன் கூப்பிட்டும் போது நான் அப்போ அவங்க ஹைதராபாத்லேயே எங்கேயோ இருந்தாங்க. ஒரு ஃபோன் பண்ணோம், ஃபோட்டோ காமிச்சாங்க. ஃபோட்டோ பார்த்தா எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது. ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கணும். ஸோ பார்க்கும்போது எனக்கு ஓகே கன்வின்சிங்காக இருந்தது. நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் மேனேஜர்கிட்ட. அவங்க உடனே நாளைக்கே வந்துட்டாங்க. அவங்க ஏதோ பாம்பே போயிட்டு இருந்தாங்க போல். அப்போது லக்கேஜ்லாம் எடுத்து மொத்தமாக நேராக ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணாங்க. ஆடிஷன் அட்டன் பண்ணோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் ப்ரொடியூசர் சொன்னேன் சார் இவங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம் சார், நம்ம வேறு தேட வேணாம் சார் நம்ம அப்படின்னு சொன்னால் அவங்க அங்கேருந்து வந்ததுக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நடித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிம்ரன். அதுக்கப்புறம் அவங்க ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி கூட சரி ஒரு 4 நாள் ஷூட்டிங் இருக்குன்னா அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்துடுவாங்க. டைலாக் போய் பேசலாம். அவங்க சுத்தமாக தமிழ் தெரியாது. எனக்கு எப்படி ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாதோ அந்த மாதிரி அவங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. அவங்க அங்கேருந்து வந்து அவங்க முன்னாடி டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஃபுல்லாக டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஷூட்டிங் வந்து டக்குன்னு சிங்கிள் டேக்கில் அடித்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மதுசூதன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்தில் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு அவர். அப்புறம் ஆனந்தர் சார் நடிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மாரிமுத்து சார் நடிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். சின்ன ரோல் தான் பட் நல்லா பண்ணியிருக்காரு அவர். அப்புறம் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ரிச்சி இந்த படத்தில் பாட்டு கொரியோ பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. அது அவருக்குமே எனக்கு வேலை இருக்காது பெருசாக. நம்ம ஆக்ஷன் சொல்ல கூட தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமாக சேர் போட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். பாட்டு எடுத்து கொடுத்தது தேங்க்ஸ் ரிச்சி. அப்புறம் அண்ணன் சுகுண சிவா அண்ணன் ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுங்க. நானும் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன். அது என்னன்னு தெரியல. அது ரொம்ப ப்ரெஷரான ஒரு மொமெண்ட். ஏன்னா நான் திருப்பி நடிக்கும் போது எனக்கு மற்றவங்ககிட்ட வேலை வாங்குறது ஈஸியாக இருக்கும், நம்ம அந்த வேலையை பண்ணுறதுன்றது எப்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும். அது நடிக்கும் போது எனக்கு அது திருப்பி நான் மானிட்டரில் எப்படி இருப்பேன், என்னவா இருப்பேன், எப்படி என்னவா நடிக்கிறேன், கரெக்டாக நடிக்கிறேன்னா ஏன்னா நான் தான் டிசைட் பண்ணணும்.
நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்றது நான் டிசைட் பண்ணுற வரைக்கும் திருப்பி நடிக்கணும். அதுக்கு மற்றவங்களும் கோஆப்ரேட் பண்ணோம். அப்படி நிறையா கோஆப்ரேட் பண்ணாங்க. அது சுப்பிரமணிய சிவா தேங்க்ஸ்ண்ணே. அண்ணன் கூட தான் எனக்கு காம்பினேஷன் எனக்கு நிறையா. அதனால் அவர் கூட நடித்தேன். அவர் நல்லாவே ட்ரெயின் பண்ணார், நல்லா சப்போர்ட் பண்ணார் எனக்கு. நல்லா நடிக்கிறேன்னு சொல்லி. அப்புறம் வேறு யார்? ஆமாம், அது கரெக்ட் தான். வேறு வழி இல்லைன்றது ஒன்று இருக்குது. தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து பிபிஆர்னு ஒரு புது மியூசிக் டைரக்டர் தான். நிறைய பேர் புதுசு தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அதில் மியூசிக் டைரக்டர் நல்லா சூப்பராகவே பாட்டு போட்டிருக்காரு. அவரோட ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு மியூசிக் ஒன்று காமிச்சார், போட்டு வச்சுருந்தது. அது பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. உடனே அவர்கிட்ட மற்ற டியூன்ஸ்லாம் சொன்னேன், மற்ற பாட்டெலாம் கேட்டேன், டக்குன்னு போட்டு கொடுத்தாரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் இன்றைக்கி வரல. ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் சார்னு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்ட் டைரக்டர். எங்களுக்கு தேவையானது இப்போ ஏர்போர்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா லைவில் போய் எடுத்தோம். அது தவிர்த்து மேட்ச் பண்ணுற மாதிரி செட்டு போட்டு கொடுத்தாரு. எங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணார் படத்துக்குள்ளே. அப்புறம் பாட்டு வந்து வைரமுத்து சார் எழுதியிருக்காரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த இடத்துல. இப்போ கேட்டோம், சுச்சுவேஷன் சொன்னோம். ஓகே, நான் எழுதி தரேன் அப்படின்னு சொன்னார். டக்குன்னு அடுத்தடுத்து ஒரு 2 நாள் 3 நாளில் அவருக்கு வந்து பிரிண்ட் அவுட் இது மெயில் வந்துகிட்டே இருக்கும். பாட்டு எழுதி கொடுத்து நம்ம கரெக்ஷன் சொல்கிற மாதிரி இல்லை, நமக்கு அந்தளவுக்கு அறிவும் இல்லை, பட் நல்லாவும் இருந்தது. அதனால் ஓகேன்னு சொல்லி நம்ம பாட்டெல்லாம் ப்ரொசீட் பண்ணியாச்சு. வேறு யாருக்கு யாரையா விட்டனான்னு தெரியல. காஸ்டியூம் டிசைனர் அவங்க இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம் டிசைனர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த படத்துக்கு அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற யூனிஃபார்ம்ஸ் நிறைய தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு. அதுக்கு அவங்க நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. அப்புறம் ஒர்க் பண்ண சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் தாரணி ரொம்ப தேங்க்ஸ். சின்ன கேரக்டர் தான் அவருக்கு. விக்ரம் வந்து சின்ன கேரக்டர்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து இவருக்கு 2 பேர் பக்கத்தில் உட்காந்து கூட படத்தில் ஹீரோயின்றது இல்லை. இவர் டபுள் ஆக்ஷன் அடிக்கிறார், அவருக்கு ஹீரோயின் இல்லை. ஆனால் அவர் சின்னதாக வர்றார், அவருக்கு ஒரு ஹீரோயின் வேறு கொடுத்துருக்கோம் நாங்கள். அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. கூட நடித்தவங்களுக்கு, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ராவாக நன்றி சொல்லணும்னா 2 பேருக்கு சொல்லணும். ஒன்று என் டைரக்ஷன் டீமு. நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான். நான் ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக தான் இருப்பேன். ஒரு வாட்டி சொல்லுவேன், 2 வாட்டி சொல்லுவேன், 3 வாட்டி சொல்லுவேன், 4வது வாட்டி கொஞ்சம் லைட்டாக மூஞ்சி காமிச்சிருவேன். பட் அதுக்காக எவனும் வேலையை விட்டு போகாமல் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டானுங்க அவனுங்க. ஓகே, இவன் கொஞ்சம் கோளாறு தான், ஆனால் தப்பு பண்ணும்போது தான் கோளாறு ஆகிறான் அவன். சும்மா கோளாறு ஆக மாட்டான் அவன். ஒரு 4 வாட்டி சொல்கிறான்ல, அந்த 4 வாட்டி நம்ம புரிஞ்சுப்போம். நம்ம 5வது வாட்டி தான் அவன் கொஞ்சம் மூஞ்சி காட்டுறான்றது. அந்த தேங்க்ஸ்டா அதுக்கு. 10 பேர் இருந்தானுங்க என்கிட்ட. எல்லாரும் கேட்பாங்க, ஃபஸ்ட்டு படத்துலேயே 10 பேரா அப்படின்னு. அது ஃபஸ்ட்டு வாட்டி ஒருத்தர் கேட்டார், ஃபஸ்ட்டு படத்துலேயே 10 பேரான்னு. அப்போ யோசிச்சேன், நான் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. செகண்ட் வாட்டியும் திருப்பி ஒருத்தர் கேட்டார், கொஞ்சம் ஓவராக போயிட்டோமோ. 3rd வாட்டி ஒருத்தர் கேட்டார் 10 பேர் அப்படின்னா. ஆமாங்க, அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஓகே கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். நம்ம இவ்வளோ பேர் கேட்குறானுங்க அப்படின்னா ஏதோ தப்பு பண்ணல. நம்ம 10 பேர் வேணுங்க, எனக்கு 10 பேர் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ பார்க்குறவங்கலாம் கேட்பாங்கல்ல, சார் டேரக்டர் நீங்கள் எனக்கு அசன் டேரக்டர், ஓகேவா அசன் டேரக்டர் சொன்னால் ஓகே வான்னு அப்படியே கூப்பிட்டுட்டு நான் போட்டு சேர்த்துட்டேன். அப்படியே 10 பேர் நல்லா வேலை பார்த்தானுங்க. அந்த 10 பேர் ஈக்குவலாக 10 பேர்னு சொல்ல முடியாது, 15 பேர் தான் சொல்லணும். ஏன்னா அது ஈக்குவலாக அந்த சினிமாட்டோகிராஃபி டீமில் இவங்க டீமில் ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்களும் சேர்த்து எனக்காக வேலை பார்த்தாங்க. படத்துக்காகவும் சரி எனக்காகவும் சரி 15 பேர் தான் சொல்லணும். நம்ம அந்த 15 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. ரொம்ப தேங்க்ஸ். டே ஒன்லேருந்து நான் எனக்காக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட அதிகமாக மென்டலி ஃபிசிக்கலி எல்லாமே உழைச்சது, அதிகமாக வேலை பார்த்தோன்னா அவங்க தான். ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. வேறு யாரையா விட்டுனான்னு தெரியல எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிடிக்கும் நம்புகிறேன். நான் ஆசாசியாக ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கோம். அந்த கதையில் படம் ஒன்று பண்ணியிருக்கோம். அது ஒன்று 23rd ரிலீஸ் ஆகிறது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 23rd ரிலீஸ் ஆகும். நீங்கள் எல்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்து நல்லபடியாக எழுதுங்க. ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஹிந்தியிலோ அல்லது இங்கிலீஷ்ல கேள்விகள் கேட்கும்படி பத்திரிகை எல்லார்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். Okay, first of all, I want to thank my producer Vijay sir. Thank you so much for everything. My director Venki sir, thank you so much. This Vittai Karan film, it means the world to me. Thank you so much, Satish. Thank you so much for your support throughout the film. Thank you so much for this lovely, huge opportunity to showcase my talent. I hope other producers and directors also accept me, since I'm an outsider and I have absolutely no godfather, help or support or connections in the film industry. But I can assure you one thing for sure, that I am an extremely talented girl, which will be seen in the film. So yeah, Vittai Karan is releasing on 23rd Feb, and I know for sure that it is going to be a huge hit. Thank you so much, and I couldn't have asked for a better debut film. Thank you. இந்த வாய்ப்பளித்த விஜய் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். மெயினாக வெங்கி ப்ரோ, யூ பின் வெரி என்கரேஜிங். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மேலும் நம்ம ஒர்க் பண்ணோம். சதீஷ் ப்ரோ
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Director sir, for giving me this opportunity. Producer sir, thank you so much. Abhi, the co-director who brought me into this project. And as a team, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. DOP, Satish sir and everyone else. Thank you so much for the opportunity and congratulations and all the very best to the whole team. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். மைக்கு பிடிச்ச எதுவும் பேச முடியாதுன்னா டைரக்டர் வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட் சொல்லிட்டு நம்ம ஒன்லி ஸ்க்ரீன் முன்னாடி தான் ஸ்க்ரீன் மேல் தெரியுது தான் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். இப்படி உட்காந்து ஆளுநர் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கும், பேச முடியாது. ஸோ ஏனோ வெங்கி ப்ரோ ஒரு காமெடி பிக்சர், இது காமெடி எல்லாம் கலந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி படத்தில் எனக்கு ஒரு நல்லா வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் தட். அப்படின்னா விஜய் சார் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணிட்டு இருக்கணும், நாங்கள் அதில் நடிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் ஆர்டிஸ்ட் நல்லா இருப்பார். ஒரு 10 டைரக்டர் உருவாக்குறது. தேங்க்யூ. இந்த படம் 23rd ரிலீஸ் ஆக போகிறது. படம் வெற்றி எடுக்கணும். அது எத்தனை நாள் ஓட்டுறதில்ல, ப்ரொடியூசருக்கு எவ்வளோ பணம் வந்தது அதுதான் மெயின். ஸோ ஆல் த பெஸ்ட் டு ப்ரொடியூசர் விஜய் சார். தேங்க்யூ. விழாவை வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி அறிவிப்பு விழாவாக பசங்க எல்லாம் மாற்றிருக்காங்க. என்ன எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, இப்போ இவங்க வர்றவங்க அத்தனை பேரும் மிகச்சிறந்த நன்றி உணர்வோடு வர்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. குறிப்பாக திரைத்துறையில் அதிகப்படியாக சொல்கிறது என்னென்னா நன்றி மறந்துடுவாங்க அப்படின்றது. ஆனால் இவங்க எல்லாமே நன்றின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மக்கிட்ட இருக்கிற சிறந்த பண்புக்கெல்லாம் தாயாக விளங்குவது நன்றி உணர்வுன்ட்டு. நன்றி உணர்வு யார் இருக்கிறாங்களோ அவங்க மிகச்சிறந்த மனிதராகவும் மிகச்சிறந்த வெற்றியாளனாகவும் இந்த சமுதாயத்துக்கு மிகச்சிறந்த தேவையானவங்களாகவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாமே அப்படி இருக்கிறவங்களா எனக்கு தோணுது. வாழ்த்துக்கள். இத்தைக்காரன் வெங்கி வந்து எப்போதுமே என்னென்னா, திருடர்கள் கதை வந்து சமூகத்துக்கு ரொம்ப தேவையான கதைகளாகவே இருக்குது. திருடர்கள் கதை வந்து எனக்கு ஒரு 10 அழகான ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு 10 திருடர்கள் கதை எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க நம்மளை வந்து பூட்டு போட வச்சிடுறாங்க, சாமிக்கே கதவு போட வச்சிடுறாங்க. திருடர்கள் இல்லாத வாழ்க்கை வந்து சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கையாயிடுது. அதனால் வெங்கி வந்து தன்னுடைய முதல் கதையை திருடர்கள் கதையை எடுத்து பண்ணியிருக்காப்புல. இது மிகப்பெரிய வெற்றி அடைத்தோம். குறிப்பாக வந்து ப்ரொடியூசர் வந்து அத்தனை பேரும் விஜய் பாண்டிய குறிப்பிட்டாங்க. ஒரு சிறந்த ப்ரொடியூசர் தான் ஒரு தரமான படைப்புக்கு ஃபஸ்ட்டு வழி வகுக்கிறவர் அவர் தான். பாரதி ராஜா ஒரு நாள் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது, பாரதி ராஜா 2 கதையை போய் சொல்லியிருக்காரு முதல் பட தயாரிப்பாளர்கிட்ட. ஒன்று சிவப்பு ரோஜாக்கள், இன்னொரு கமர்ஷியல் கதை, அதை நான் மறந்துட்டேன். 2ம் சொன்னோன்னே அவர் சொல்லியிருக்காரு, இல்லைப்பா இது என்னப்பா வந்த படமாகவே இருக்குது, எனக்கு வந்து ஏதோ ஒன்று வேணும் அப்படின்ட்டுருக்காரு. அப்போ பாரதி ராஜா சொன்னாராம், ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு கதை வச்சுருக்கேன் சார், அதை வேணால் சொல்லட்டுமா? சரியா, நாளைக்கு வந்து சொல்லு. அந்த சொன்ன படம் தான் 16 வயது நிலை. 16 வயது நிலை சொன்ன உடனே, ஐயோ இதுதான் என் படம், என்னையா இதை போய் டாக்குமெண்ட்ரிங்கிற, இதுதான் என் வராத படம் அப்படின்னு அந்த முதல் பட தயாரிப்பாளர் சொன்னதாக சொன்னார். அவர் பொள்ளாச்சியிலேருந்து வந்த ஒரு தேங்காய் வியாபாரிக்கு சிறந்த படம் என்னன்னு தெரிஞ்சிருது. அதனால் புதிதாக வர்றவங்க புதிய சினிமாவை கொண்டு வந்துடுறாங்க. அவங்க தான் மிகப்பெரிய மாற்றங்களையும் மாயாஜாலத்தையும் சினிமாவில் பண்ணிடுறாங்க. அப்படி பல படங்களை நம்ம விஜய் பாண்டி இந்த தமிழ் சினிமாவுக்கு தரணும். அவர் மூலம் இன்னும் வெங்கி போல பல பேர் இங்கே வரணும். இந்த படத்தினுடைய கதாநாயகன் சதீஷ் விஜய் பற்றி சொன்னார். விஜய் நடிக்க மாட்டேன்னு இருக்காரு, இப்போ நமக்கு சதீஷ் கிடச்சிருக்காரு. பாட்டு டான்ஸு எல்லாத்தோடையும் வந்திருக்காரு. ஏன்னா விஜய் மனசில் நினச்சிக்கிட்டு இவர் சொல்கிறாருன்னா அப்போ மனசுக்குள்ள விஜய் ஒருத்தர் இருக்காரு. இல்லை, வாழ்த்துக்கள் வரட்டும். ஏன்னா எப்போதுமே என்னன்னா எதை நினைக்கிறோமோ அதை நம்ம போயிடுவோம் இல்லையா அந்த இடத்துக்கு. சதீஷ் வந்தால் யாரோ வர்றதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச சதீஷ் வர்றது மகிழ்ச்சி. இந்த படத்தில் இருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக இவா வந்து மிகச்சிறந்த, அதாவது என்னென்னா பேசாமல் வேலை செய்கிற மிகச்சிறந்த ஒரு பையன், மிகச்சிறந்த ஒரு பிசி மாதிரி வர்ற வாழ்த்துக்கள். எனக்கு வந்து பிசி தான் வந்து ஒளிப்பதிவு குருவாக நான் நினைப்பேன். அவரை பற்றி சொல்லணும்னா, அதாவது அவர் கேமரா பார்த்துக்கிட்டே
ஒண்டர் ஒண்டர் அது ரசிச்சுக்கிட்டே இருப்பார். திடீர்னு அவரே கட் சொல்லுவார், ஐயோ இது தேரல, நம்ம கட் பண்ணி எடுப்போம்னுவார். ஒரு அந்த வியூ ஃபண்டரில் பார்த்துக்கிட்டே ரசிப்பார். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஒளிப்பதிவாளர். குறிப்பாக கண்ணன் சார் என்கிட்ட சொல்லும்போது, கண்ணன் வந்து பாரதி ராஜாவுக்கு அவ்வளோ படம் பண்ணார் கேமரா. அவர் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு. இவர் பிசி வந்து பாதியிலே ஓடி வந்துட்டார் இன்ஸ்டியூட்லேருந்து. அவர்கிட்ட கேட்கும்போது, பாதியிலே ஓடி வந்தவர் தமிழ் தென்னிந்திய சினிமாவினுடைய ஒளிப்பதிவை மாத்துறார் பிசி. அவர் ஏன் எப்படி இந்த மேஜிக் நடந்ததுன்னு அவர்கிட்ட கண்ணன் சார்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், எங்கள் வாத்தியார் எதெல்லாம் சொல்லி தந்தாரோ சரின்னு சொல்லி தந்ததை நான் பணம் எடுத்துக்கிட்டு இருந்தேன், எங்கள் வாத்தியார் எதெல்லாம் தப்புன்னானோ அதை பிசி எடுத்தார் அப்படின்னாரு. ஆனால் ஒன்று, தப்பை எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கிராமர் தெரிஞ்சுட்டு தான் கிராமரை உடைக்கணும். ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னொரு விஷயத்தை நம்ம செய்யணும். தெரியாமல் செஞ்சிடக்கூடாது. பிசிக்கு தெரியும் சரி எதுன்னு, ஆனால் அதை மீறி என்ன பண்ணுறதுன்றது தான் பிசி செஞ்சார். அதே போல் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு அதை மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அப்போ தான் மிகச்சிறந்த படைப்புகள் நமக்கு வரணும். ஏன்னா ஒரு திருக்குறளை சொல்லி முடிக்கிறேன். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஒரு விஷயத்தை கற்க வேண்டும், அதை கசடர கற்க வேண்டும். அப்போ தான் அதன்படி நம்ம சரியாக நிற்கலாம். தப்பாக கற்றுக்கிட்டோம்னா சரியாக நிற்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. குட் ஈவினிங் எவ்ரிவன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய் நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஒரு 15 இயர்ஸ் மேலே தெரியும் அண்ணனை, ஃபேமிலி மாதிரி. அப்புறம் வெங்கினா அதே மாதிரி தான். ரொம்ப தேங்க்யூண்ணா வெங்கினா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் சதீஷ்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணி தான் அவங்கள டான்ஸ் ஸ்டெப்பில் சாரி. அப்புறம் இந்த படம் வெற்றிட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. தேங்க்யூ. ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வெங்கி ப்ரோக் அண்ட் விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு லாஃப்டர் மேஜிக்காக தான் இருக்கும் இந்த படம். அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் பாருங்கள். அண்ட் சதீஷ் ப்ரோக்கு இது ஒரு ஹேட்ரிக் வெற்றியாக கண்டிப்பாக அமையும். அனைவருக்கும் வணக்கம். அவரே கூப்பிட்டு இப்படி விஜயகாரன் ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. படம் நல்லா வந்திருக்கு. அதுக்கு அவர் ப்ரொடக்ஷனாக சொன்னோடனே எனக்கு ஓகேன்னு பண்ண வெங்கி அண்ணன், என்னோட டைரக்டர் அண்ணன், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இன்றைக்கி வர எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்புறம் சதீஷ் ப்ரோக்கோட என்னோட லாஸ்ட் ரிலீஸ் வந்து ஓமை கோஸ்ட் ஃபிலிம் பண்ணோம், சன்னி லியோன் ஃபிலிம் பண்ணலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு படம். 23rd ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தில் என் கூட ஃபுல் டைம் ட்ராவல் பண்ண என்னோட அசோசியேட் அமுதன் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் சதீஷ் அண்ணன், அப்புறம் என்னோட ப்ரொடியூசர் விஜய் சார். சார் அடுத்த படமும் கூப்பிட்டுருங்க சார். அதனால் எல்லாத்துக்கும் நன்றி. படம் 23rd ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக பாருங்கள். சதீஷ் அண்ணனுக்கு நாய்சேகர் காஞ்சூரிங் கண்ணப்பன் மாதிரி இதுவும் பெரிய ஒரு ஹிட்டான ஃபிலிமாக இருக்கும். தேங்க்யூ. ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஐ வுட் லைக் டு தேங்க் மை குருநாதர் மிஸ்டர் சத்யா சார். அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சார். அண்ட் என்னோட அண்ணன் வெங்கி அண்ணா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த மாதிரி இடத்துல கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் எனக்கு படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 2 பேரோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒன்று வந்து என்னோடய ப்ரொடியூசர் விஜய் சார் அண்ட் ஹீரோ சதீஷ் சார். ஒரு இமன்ஸ் சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் சார். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் ஒரு 2 minutes. ஸோ என்னோடய டீம் வசந்த் அண்ணா, ராம், அனு, ஜெகன், அஜித், இவங்க எல்லாரும். அண்ட் எனக்கு ஒர்க் பண்ண ஃபோக்கஸ் புல்லர்ஸ், கேமரா அசிஸ்டன்ட்ஸ், லைட் ஆஃபீஸர்ஸ், ட்ராக் அண்ட் ட்ராலியில் ஒர்க் பண்ணவங்க, அண்ட் அவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ என் கூட இருந்த முரளி சார், மேனேஜிங் டீமில் அஷ்ரஃப் சார், ஹக்கீம் அண்ணா, இவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் எடிட்டர் சித்தார்த் ப்ரோ, டெய்லி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஸோ அண்ட் ரிச்சர்ட், அவங்க சாங் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது அவர் தான் பண்ணார். அண்ட் என்னோடய கலரிஸ்ட் அருண், எனக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டூடியோவில் இருந்த ஃபயர்ஃபாக்ஸ் அண்ட் சிஜியில் ஹோக்கஸ் போக்கஸ். ஐட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தோன்னா சாரி. அண்ட் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். 23rd வருது. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ சார். நன்றி சொல்கிறது அதான் சார் சொன்ன மாதிரி நன்றி சொல்லதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நிறையா பேருக்கு சொல்லணும். ஃபஸ்ட்டு மீடியா உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்காக மட்டும் இல்லை,
நாய் சேகர் அது ரிலீஸ் ஆன டைமில் கிடைச்ச நல்ல ரிவ்யூஸ் தான் அந்த படத்துக்கு வந்து நிறைய ஃபேமிலி அண்டு குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்து ஒரு நல்ல சக்ஸஸ் படமாக எங்களுக்கு அந்த டைமில் கொடுத்தது. ஸோ அதோட சக்ஸஸ்னால தான் அடுத்த படம் அதே கம்பெனி ஏஜிஎஸில் காஞ்சூரிங் கண்ணப்பன் பண்ணோம். ஸோ அதுக்கும் நீங்கள் கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் தான் நிறைய ஒரு இதுவாக இருந்தது, தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அஃப்கோர்ஸ் அந்த படம் நல்ல தேட்டர்கள் ஷேரே பண்ணிச்சு, நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் அண்டு சேட்டலைட் எல்லாமே ரொம்ப நல்ல இதுக்கு போச்சு. ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாருமே. அந்த ஹாப்பிக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூஸ் தான். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மீடியாவுக்கு, உங்களுக்கு அண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தேட்டரில் ஹீரோ யார் அப்படின்லாம் கவலைப்படாமல் வந்து பார்த்தது தான். கதை நல்லா இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த 2 படங்கள் அந்த படம். ஸோ அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் ரசனைக்கும் நான் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு மிக முக்கியமாக இப்போ இந்த படத்து விஷயம் மட்டும் இல்லை, பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து செக்கு வந்து ஃபஸ்ட்டு அவர் கையில் இருந்து தான் வாங்கினதே. நாங்கள் டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில் தான் வாங்கினோம். ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சார். அண்டு அவர்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு இந்த கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் என்னை கூப்பிட்டுருந்தாரு ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன். அப்போ போனப்போ அவர் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. என்னன்னா, காஞ்சூரிங் கண்ணப்பன் சூப்பர் ஹிட்டுப்பா அப்படின்னாரு. அது அவர் சொல்லி கேட்கும் பொழுது உண்மையிலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு. அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வந்தது. அந்த படம் அவர் பார்த்துருக்காரு, அதை பற்றி என்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக இருந்தது. நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதான் இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன். அது அண்டு அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்போவுமே எவ்வளோ மரியாதை கொடுப்பாருன்னு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்கள் ஹைதராபாத்தில் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெங்கி வந்து விரித்தனமான விஜய் சார் ஃபேன். அவன் நிறையா அவரை பற்றி நிறையா பேசிகிட்டே இருப்போம். நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார், எல்லாத்தையும் பார்ப்போம், இதை பற்றி இது பண்ணுவோம், உங்களை பற்றி தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான், லவ் பண்ணுறான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்றைக்கி கரெக்டாக நாங்கள் ஷூட்டில் இருக்க அன்றைக்கி உனக்கு பர்த்டே. நான் சொல்கிறேன் சார், நான் சொல்லுவேன் இல்லை சார் வெங்கி அவனுக்கு இன்றைக்கி பர்த்டே சார் அப்படின்னேன். அப்படியா, கால் பண்ணியா, விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுவே ஒரு பெரிய மனசு. ஏன்னா அது ஓகே நான் சொன்னேன்னு சொல்லியிருந்துருக்கலாம், பட் கால் பண்ணியா விஷ் பண்ணுவோன்னு சொன்னார். நான் சொன்னேன் சார், இல்லை சார் நீங்கள் கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னால் கூட நம்புவாங்களான்னு தெரியாது, யார் விஜய் சார் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார்ப்பாயா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சுருந்துருப்பான், அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம். சரி நான் சொன்னேன், இல்லை சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் அப்படின்னு. என்ன பண்ணுறது, சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அனுப்பிச்சி விட்டேன். ஸோ நிச்சயமாக அந்த டைமில் வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதுல இவ்வளோ ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோ வந்து நான் நிறைய பேர் இப்போ கேட்டாங்க எனக்கு, இதில் ஒரு விகடன் இன்டர்வியூவில் அதை பற்றி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் முடிக்கும்போது அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அது கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கோ இல்லையோ, பார்க்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி. அண்டு கட்சி தொடங்கியிருக்காரு, அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனாக வாழ்த்துறேன்னு சொல்ல முடியாது, வேண்டிக்கிறேன். அண்ட் இப்போது படத்துக்கு வருவோம். இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலே எங்களுக்கு நிறைய அந்த படத்தில் விவியாக இருக்குது. ஜென்ரலாக அஜித் சார் படங்களில் அந்த வியில் ஸ்டார்ட் ஆகும் நிறையா, வீரம், வேதாளம், அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும். எங்களுக்கு இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு டைரக்டர் அவன் பேர் வெங்கி, அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேர் விஜய், அண்டு எங்களுக்கு பிள்ளையார் சுவை போட்டு வச்ச விஜய் சார் விஜய், டைட்டில் வித்தைக்காரன், இந்த மாதிரி நிறைய வி இதில் இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன சென்டிமெண்ட் அதுக்கு தான் சொன்னேன். இதுக்காக அதை சொன்னேன் அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. அண்டு எல்லாருமே நல்லாவே இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க. ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டு போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தான் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு படம் தான். ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் ஃபஸ்ட்டு படம், கேமராமேனுக்கும் ஃபஸ்ட்டு படம், அவங்களும் ஹீரோயினாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதுதான் ஃபஸ்ட்டு படம். ஸோ அதனால் அவங்க எல்லாரும் ஒரு யங் டீமு. அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு இங்கே கூட பேசும்போது சொன்னால் 10 வருஷம் டேரக்டர் இருக்காங்க, அடிக்கடி இது பண்ணுவேன், கோவப்படுவேன், ஆனால் எல்லாரும் இங்கே இருக்காங்கன்னு. இல்லை ஒருத்தன் போயிட்டான், ராஜேஷ்னு ஒருத்தன் வந்திருக்கானா, வந்திருக்கியா தம்பி, கோச்சின்னு போயிட்டான் நடுவில். அப்புறம் இங்கே ஒருத்தன் அபிலாஷ்னு ஒருத்தர் தேங்க்ஸ்லாம் சொன்னால, அவனும் போன வர வரைக்கும் பேசல. 2 சண்டை போட்டுக்கிட்டு இப்போதான் ஏதோ பேசியிருக்காங்க, அடுத்த வாரம் ப்ரெஸ் மீட் வருது பேசி தொலைவோன்ட்டு. அது ஒரு குரூப்பில் வேறு இருக்கும், டேய் குரூப்பில் தூக்குடா அவனை, ஏன்டா, இல்லை எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி என்ன அது வந்து ஒரு அன்பாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை.
ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறையா உழைச்சாங்க. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி, கேமரா டிபார்ட்மெண்ட்டும், ரெண்டும் யார் எந்த டிபார்ட்மெண்ட்ன்றது இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க. அண்டு சுப்பிரமணியம் சிவா சார் இதில் ஒரு மிக நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அது பேசும்போது சொன்னார், விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் யோசிச்சு பார்த்தேன், சார் தளபதி விஜய் மாதிரி இல்லை, தலைவாசல் விஜய் மாதிரி ஆடினாலே பெரிய விஷயம் தான் எனக்குலாம். அவர் கூட கவலைப்படாதே சகோதரா அந்த பாட்டில் செம்மையா ஆடிருப்பாரு. ஸோ தலைவாசல் விஜய் கூட சொல்ல முடியாது, நம்ம ப்ரொடியூசர் விஜய் லெவலுக்கு ஆடினாலே எனக்கு டான்ஸில் பெரிய விஷயம்தான். பட் இதில் ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சிருக்காரு ரிச்சி, நம்புறேன். அது கஷ்டமாக தான் இருக்குது உண்மையிலே. டான்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை தான். நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நாங்கள் வந்து இந்த கத்தி ஷூட்டில் இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது. ஸோ அவர் ரிஹர்சல் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பஸ்ஸு சாங்கில் அதில் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு ஸ்டெப்பு. உண்மையிலே சொல்ல ரிஹர்சல் பார்க்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா காலையில் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஷோபி மாஸ்டர் தான் மாஸ்டரு. அந்த ஒரு சென்ட்ரல் பிஜிஎம்ல ஒரு 30 செகண்டு ஆட சொன்னார் அசிஸ்டண்ட்டை. அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார் விஜய் சார். இப்படின்னாரு, ஓகே ஓகேன்ட்டு ஓகே டேக் அப்படின்னாரு. நான் என்னத்தை பார்த்தாரு, டைலாக்னா படித்து மனப்பாடம் பண்ணிட்டு போகலாம், பார்த்து எப்படி ஆட முடியும்னு சத்தியமாக சொல்கிறேன். அப்படியே ஒரே டேக் அது ஓகே. ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு ஒருத்தரால் இப்படி ஆட முடியும்னா நிச்சயமாக மிகப்பெரிய லெவலில் அவரை நான் வியந்து பார்க்குறேன் விஜய் சாரை. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டான்ஸ்னே சொல்லிக்க முடியாது. பட் ஓகே, என்னோட சைடில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். அண்ட் ஆனந்தராஜ் சார் இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஏதோ சில காரணங்களால் வர முடியாமல் போச்சு. அவரும் அப்படி தான். எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலையும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவர் நல்ல ஜாலியான ஒரு பர்சன், பாசிட்டிவான ஒரு பர்சன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அது காஞ்சூரிங் கண்ணப்பன்ல நான் பார்த்தேன். எல்லா ஒரு தேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் வரும்போதே கை தட்டுறாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, அந்த பாக்ஸர் அங்கிள் வரலையா, கூட்டிகிட்டு வரலையா அவர் அந்த படத்தில், அந்த மாதிரி வருவார். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அவர் சின்ன வயசுலேயும் நான் பார்த்து பயந்துருக்கேன். புலன் விசாரணைலாம் பார்க்கும்போது அந்த கொன்று மூஞ்சில் இதெல்லாம் வச்சு அடிப்பார், அப்போல்லாம் பயந்துருக்கேன். அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கப்புறம் அவர் காமெடின்னு நடிக்க வந்து அப்பயும் பயந்தேன். ஏன்னா என் வேலைக்கு வேட்டு வச்சிட்டாரு. ஏன்னா எல்லா படத்துலையும் அவரு தான் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்பயும் பயந்தேன். பட் இப்போ அவர் அப்படி பயப்படுறது இல்லை. பட் ரொம்ப லவ் பண்ணுறேன். அவரும் நிறையா இந்த படத்துலையும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்டு மதுசூதனன் சார் அவரும் இந்த நல்ல 3 முக்கியமான வில்லன்களாக இருப்பாங்க. அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த படத்தில் என்னன்னா, அவர் கூட நடிச்ச ஒரு சாம்ஸ் அண்ணன் வந்து அவர் கூடவே வருவார். என்னன்னா ஒரு டைலாக் ஒன்று கொடுத்துட்டு போனோம்னா அண்ணன் அதுக்குள்ள ஒரு 10 மாடுலேஷன்ல 10 பாடி லாங்குவேஜ்ல ஒன்று பண்ணி காட்டுவார். இவர் ஃபர்ஸ்ட் 2-3 வாட்டி நல்லா இருக்குது பண்ணுங்க, நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஒரு 5வது வாட்டி 6வது வாட்டி போனோன்னு இருக்கு, யாரு அவரு, எதுக்கு இப்படி பண்றாரோ, ஏய் டைரக்டர் சொல்றதை மட்டும் பண்ணு, ஏன் இப்படி பண்ற நீ. 2 பேரும் அவங்களுக்குள்ள ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஒரு இதுவா இருக்கும், பார்க்க ஜாலியா இருக்கும். பட் சாம்சன் நிறைய நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல. ஸோ அண்ணனும் இன்னைக்கு வர முடியல. ஸோ அவரும் அப்படி தான் ட்ராமா டைம்லேருந்தே எனக்கு பழக்கம். கிரேசி மோகன் சார் ட்ராமாவில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா நடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அவர் அண்டு ஜப்பான் குமார் அண்ணன் அவரும் வந்து ரொம்ப நாளாக நம்ம பார்த்துருக்கோம். அவரும் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்டு பாவல் நவகீதன் அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவங்க மேபி இங்கே வரலன்னு நினைக்கிறேன். அண்டு சிம்ரன் குப்தா அவங்கக்கிட்ட வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இந்த டைலாகை வந்து அந்த அவங்க ஹிந்தி தான், தமிழ் தெரிய வாய்ப்பே இல்லை. பட் ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்ல பேசும்போது கரெக்டாக இருக்கும். லிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். மேபி சில அந்த வார்த்தைகள் சும்மா மாறி வேணா இருக்கலாமே தவிர அந்த லிப்பு சிங்க் கரெக்டாக இருக்கும். ஸோ டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இவங்க பேசின மாதிரியே அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அந்த டெடிகேஷன், அந்த டைலாகை மனப்பாடம் பண்ணி ப்ராம்ப்ட்லாம் கிடையாது, உண்மையிலே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க. ஸோ அந்த டெடிகேஷன் கண்டிப்பாக அவங்களும் பெருசாக ஜெயிக்கணும்னு நானும் ஒரு நடிகராக ஆசைப்படுறேன். அண்டு தாரிணி அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான். சொன்ன மாதிரி எனக்கு 2 பேர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே தவிர எனக்கு ஒரு ஹீரோயினும் இல்லை. 1/2 மணி நேரம் நடிச்சான். விக்ரமுக்கு தான் ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதில். ஸோ அதான் அந்த கதையின் நாயகனாக இருக்கும்பொழுது நம்மளை சுற்றி எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு இதுலேயும் ஃபீல் ஆச்சு. காஞ்சூரிங் கண்ணப்பன் எப்படின்னா, இப்போ நம்ம உள்ள தேலி தான் படம்லாம் நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் கார்த்திக் சார் சண்டை போட்டுட்டு இருப்பாரு, இந்த பக்கம் கவுண்டமணி சார் வந்து அவர் ஜாலியாக அடிச்சுன்னு இருப்பாரு. எனக்கு கார்த்திக் சாரை காட்டும் போதெல்லாம் எனக்கு தோணும், இது இருக்கட்டும், நான் அவர் கவுண்டமணி சாரை காட்டுங்க, அவர் சண்டை போட்டு தான் ஜாலியாக இருக்குன்னு குழந்தையா பார்த்து ரசிச்சேன். இப்போ நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன். நான் இருந்தாலும் அங்கிருந்து அந்த பக்கம் வந்து ஆனந்தராஜர், கிங்ஸ்லி, விடிவி அண்ணன் இவங்கெல்லாம் பண்ணும்போது அது வரட்டும், நீ ஏன்ப்பா சும்மா சீரியஸாக பேசினு இருக்கின்ற மாதிரி தான் இருக்கும். பட் எனிவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும். இதுலேயும் அந்த மாதிரி என்னை சுற்றி எல்லாரும் நிறையா இது பண்ணுவாங்க. பட் ஒரு ஹீரோவாக ஒரு அந்த கேரக்டர் இருக்கும்பொழுது அது எப்படி போகணுமோ அப்படி தான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு முயற்சியாக தான் நம்புகிறோம். உண்மையிலே ஏர்போர்ட்டில் எடுத்தோம், அங்கே எல்லாரும் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் தான் எடுத்தோம். அஃப்கோர்ஸ்
இங்கே ஒரு அவருக்கே எவ்வளோ சொன்னாங்க, 3 லட்சமோ என்னமோ சொன்னாங்க. ரொம்ப இதுவாக இருந்தது. பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதையும் எடுத்திருக்கோம். அண்ட் செட்டு எல்லாமே நல்லபடியாக இது பண்ணி கொடுத்தாரு. தயாரிப்பாளருக்கு இந்த இடத்துல எங்களை நம்பி ஒரு யங் டீமை நம்பி கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ. மீதி நடிச்ச எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் விபிஆர் அவரும் அவருடைய ஃபர்ஸ்ட் படம்க்கு நல்லாவே சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. சாங்கை விட இன்னும் பிஜிஎம்ல நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாரு. எனக்கு அது இன்னும் ரொம்பவுமே பிடிச்சிது. ஸோ ஓவராலாக ஒரு யங் டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறோம். கேமராமேன் ஒரு நாளைக்கு திட்டுவான், ஐயோ என்ன மட்டும் விட்டு அப்படின்ட்டு. ஸோ யுவாவும் ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கு நிச்சயமாக எல்லாருமே அவங்களோட ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேன். எல்லாரையும் சொல்லிட்டேன். எடிட்டருக்கு வந்து தான் அவர் சொன்ன மாதிரி வெங்கியை விட அதிகமாக அந்த இடத்துலயே உட்காந்து அதையே பார்த்து கஷ்டம் தான். ஒரு எடிட்டர் வந்து நம்ம மூஞ்சை பார்த்து பொண்டாட்டி மூஞ்சை விட என் மூஞ்சி தான் நிறைய ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் பார்த்து கஷ்டமான ஒரு வேலை தான். எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து தான் நம்புகிறேன். அண்டு நீங்கள் எழுதுறதுல தான் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமாக இருக்கும்னு நம்பி தான் எடுத்திருக்கோம். ஸோ பிடித்திருந்தால் இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க, இல்லைனாலும் நல்லபடியாக எழுதுங்க. ஏன்னா ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வரிசையாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ப்ரொடியூசருக்கு, அடுத்த புது டைரக்டருக்கோ புது ஹீரோஸ் கிரியேட் ஆகி வருவாங்க. இன்னைக்கு நல்லா இருக்குது உண்மையிலே இண்டஸ்ட்ரி. நிறைய புது ஹீரோஸ் வராங்க, ஆடியன்ஸும் நல்லா ஆயிட்டாங்க. யார் ஹீரோங்கிறது முக்கியம் கிடையாது, படம் நல்லா இருந்தால் நாங்கள் தியேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இதில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஜெய் ஹிந்த். அல்ல, அந்த குப்தா கோயம்புத்தூர் தான். அவங்க தர்ஷா குப்தா ஹிந்தி இல்லை, கற்றுக்கணும் தான் ஆக்சுவலாக. ஏன்னா இவங்க வீட்டில் பேசுறதுக்காவது கற்றுக்கணும். பட் இல்லை, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், தமிழ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்படி தமிழை வளர்த்தாலும் நல்லது தானேன்ட்டு. டேரக்ட் சார், இங்கே ஆக்சுவலாக வித்தைக்காரன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதில் ஒரு சிம்பிள் வந்து செஸ் போர்டில் இருக்கக்கூடிய கிங்கு வச்சுருக்கீங்க. பட் செஸ் போர்டில் இருக்கிற கிங்குக்கு வேலையே கிடையாது, இதில் ஏன் வச்சுருக்கீங்க? குயினுக்கு தானே வேலை இருக்குது அதிகமாக அதில். இல்லைண்ணே, இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மோஷன் போஸ்டர் விட்டோம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் இந்த கிங்கு தான் எல்லாருமே ஆப்ரேட் பண்ணுறான். எதிரில் மோஷன் போஸ்டர் எப்படி பண்ணியிருப்போம்னா, ஒரே ஒரு கிங் இருக்கும், எதிரில் 16 பேர் இருப்பாங்க, மற்ற காயின்ஸ் இருக்கும், சிப்பாய்களும் இருப்பாங்க. இவன் ஒரே ஒரு கிங் இருந்து 16 பேர் கூடயும் விளையாண்டானா இந்த ஒருத்தன் எப்படி ஜெயிக்க முடியுன்றதான் படத்துக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரே கிங் வச்சிருக்கோம். ஆனால் கடைசியில் ராணி தான் நிறைய பவர் இருந்தாலும் ஜெயிக்கிறது என்ன ராஜா தானே. ராணி போய் கூட ராஜா ஜெயிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ராஜா தான் ஜெயிக்கிறாருன்றது தான், ராணி இல்லைனாலும் ஜெயிக்கலாம். நம்ம சிவா சார் பேசும்போது இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அந்த இடத்துக்கு வந்து சதீஷ் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னார். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது வாழ்த்துறவங்க அவங்க மனசில் பெருசாக நினச்சி வாழ்த்துறதானே. அதாவது இப்போ எங்கள் அம்மா என்ன வாழ்த்தும் போது நல்ல ராஜா மாதிரி வருவாடான்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அப்படி வரமாட்டோம் இல்லையா, ஏதோ ஓரளவுக்கு வருவோம். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசில் வச்சு வாழ்த்துனார், அவ்வளோதான். அது அப்படியே கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். சரி, அப்போ விஜய் ரசிகர் நீங்கள் விஜய் கட்சியில் சேருவீங்களா? நம்ம ஓட்டு போடுறது வந்து யாருக்கும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால சொல்லலை. பட் கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுதான் அப்படி மாற்றி சொல்ல வந்தேன். திருப்பி நீங்கள் அதையும் வந்து சேர்ந்து தான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லைண்ணே. இப்போ விஜய் சார் படத்தில் நடித்தா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணுவோன்னு கிடையாது இல்லையா. நான் வந்து ஒரு ஆடியன்ஸாகவே பார்ப்பேன் இல்லையா, அதனால சேர்ந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை, எனக்கு புரிஞ்சிச்சுண்ணே. அவர் நான் ஹிந்தியில் கேட்குறாரு, ஏதாவது கேட்குறாரு தமிழில். இல்லை, அவரும் நான் அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன். இது நீங்கள் நல்ல கேள்வி, அதை சொல்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு. உதயநிதி ப்ரோ வந்து ரொம்ப நாளாக அந்த ஒரு ஃபோன் நம்பர் தான் வச்சுருக்காரு. முன்னாடி அவர் நடிகராக இருக்கும்பொழுது மட்டுமே எப்போ கால் பண்ணாலும் எடுத்து என்னன்னு பேசுவார். இன்றைக்கி மினிஸ்டர் ஆகி இவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்பொழுதும் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசி, அது என்ன ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலோ இல்லை நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலேயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோ சொல்லுவேன். அந்த தன்மை அவரை நிச்சயமாக மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு செல்லும் நான் நம்புகிறேன். எப்படி அவள் தான் சார் மேஜிக் கற்றுக்கிட்டீங்களா? மேஜிக் ஷோ நடத்துவீங்களா? மேஜிக் ஷோ நடத்துவீங்களா? ஏன்னா அதுக்காக நான் என்ன டான்ஸ் கூட தான் கற்றுக்கிட்டேன். அதனால திடீர்னு நீங்கள் போய் டான்ஸ் ஷோ பண்ணுவீங்களா, ஃபைட்டு அப்போ போய் யாராவது பிடிச்சி அடிப்பீங்களான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைண்ணே. பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் பண்ணதுக்கே ஒரு மாதிரி இதாக தான் இருந்தது. அப்போ மேஜிக் ஷோ பண்ணுற அளவுக்குலாம் இல்லைண்ணே. அதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியல் எதிர்பார்ப்பாங்க.
பட் இந்த படத்துல வந்து பார்க்கும்போது உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா டான்ஸ் செமையா பண்ணிருக்கீங்க. நன்றி. அது யாரு உங்களுடைய உழைப்பா இல்ல டான்ஸ் மாஸ்டர் கண்டிப்பா ஆடணும்னு சொன்னாரா? இல்லை, டான்ஸ் மாஸ்டர் தான் கண்டிப்பாக நல்ல ஸ்டெப்ஸ் நிறையா போட்டு இதை நீங்கள் ட்ரைனிங் ரிஹர்சல் பண்ணுங்க வரும்னு சொல்லி நம்மளை தட்டி கொடுத்து வேலை வாங்கினது தான். ஸோ நிச்சயமாக அவருக்கு தான் அந்த பெருமை அனைத்தும் போய் சேரும். படத்துல டபுள் 2 ரோல் வரீங்க. ஆனா டைரக்டர் உங்களுக்கு ஹீரோயினே கொடுக்கலன்றாரு. இதுல யார வித்தைக்காரன் நினைக்கிறீங்க, நீங்களா டைரக்டரா? வித்தைக்காரன் அவனாக தான் இருக்கணும். ஏன்னா டைரக்டர் தான் ஒரு படத்தோட முக்கியமான இதுன்றதுனால அவன் தான் வித்தைக்காரனாக இருக்கணும். அது என் மேலே இருக்கிற பழைய ஏதோ கோவம், அதனால தான் வந்து அந்த யாரோ நம்பர் கேட்டான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால வந்து எனக்கு ஹீரோயினே இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி விட்டான். அவன் தான் வித்தைக்காரன். திருட்டு கதை இன்னும் உங்களுக்கு என்ன தோணும்? அது வேற. நான் பேசும்போது எல்லாரும் வந்து இது திருட்டு கதைன்னா கதை திருட்டு இல்லை, கதையில ஒரு திருட்டு வருது. அதுதான் அதை நான் கிளாரிபிகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன். கதையில் ஒரு திருட்டு இருக்கிறது. ஆமா, திருடும் கதை, திருட்டு கதை அல்ல. அதான் என்ன ஏண்டா ஏன் கொஞ்சம் பார்க்கும்போது ஏன்டா அவனுக்கு அப்படி தோணுச்சுன்னு. நன்றி. இல்லைண்ணே, அதை நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, அப்போ நான் சொன்னது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துறேன். ஒரு த்ரில் படம் ஒன்று எடுக்கணும், ஒரு 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 சேசியாக ஒரு ரேசியாக ஒரு படம் ஒன்று எடுக்கணுன்ற போது சதீஷ் வச்சு ஆக்ஷன் ஒன்று எடுக்க முடியாது. ஸோ ஒரு பெரிய வில்லன் வச்சு ஒரு 4 சும்மா ஆட்கள் வர வச்சு இன்டர்வல் ஃபைட் ஒன்று வச்சு பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு அந்த த்ரில் எலிமெண்ட்டாக தான் படம் பண்ணணும். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக ஒரு ஒரு என்கேஜிங்காக தான் படம் போகணும், என்டர்டெய்னிங்காக தான் படம் போகணுன்ற போது அதுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு பிளாட் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதுன்றது எனக்கு எல்லா ஆடியன்ஸும் பார்க்கும்போது கொஞ்சம் யார் நடித்தாலுமே சரி, சதீஷ் மாதிரி வளர்ந்து வரவங்க நடித்தாலும் சரி, அது பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குன்றதுக்காக தான் அந்த கொள்ளையடிக்கிற கதை ஃபர்ஸ்ட் பிடிச்சேன். ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். தேங்க்ஸ்ண்ணே, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நன்றி அண்ணா. இதோ காட்டுறேன். ஆடியோவா வீடியோவா? வீடியோவா? சரி, அது பேசுறத மைக்ல வச்சிருக்கீங்களா? சொல்றேன், நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. ப்ரெஸ் உங்களுக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்காது. பட் மேபி இதை பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதுக்கு தான். ஆமா, முடிஞ்சாலும் நான் இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ட்விட்டர்ல ஒரு போஸ்டாக போட்டுறேன். சதீஷ் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் ஹேவ் அ கிரேட் இயர். தேங்க்யூ. ஸோ நிச்சயமாக அந்த மனசு வந்து ஃபேன்ஸுக்கு பண்ணணுன்ற மனசு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல வகையில் இப்போ எல்லாருக்கும் திருப்பி கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். லவ் யூ ஆல்.